எஸ் ஆஃபீஸர். இப்போ இருக்கக்கூடிய இந்த தேர்தல் நடைமுறை என்பது ஏதோ எந்த ஒரு கன்சென்ஸும் இல்லாமல் நடத்தப்பட்டது அல்ல. சரி, இங்க ஒரு மாநில அரசும் ஒன்றிய அரசும் இருக்குது அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரு சவர்னிட்டி இருக்கு, இரண்டு பேருக்கும் தன் அதிகாரம் இருக்குன்னு அம்பேத்கர் அவர்கள் பல முறை கேரண்டி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு இவங்க வந்த உடனே ஒன்றியத்துல ஒரு சட்டத்தை போட்டுட்டு ஒரு மாநில அரசுடைய ஆயுட்காலத்தை குறைப்பேன் அப்படின்னு சொல்றது அந்த மாநில அரசுடைய சவர்னிட்டியை क्वेश्चन பண்ணுது. இல்ல சார், அதுல எத்தனை மாநிலங்கள்ல இதை வந்து பாஸ் பண்ண வேண்டியிருக்கு. வெறும் நாடாளுமன்றத்தோட நிக்கலையே, அடுத்தது மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சட்டமன்றங்களும் இல்ல. அதுலதான் HLC முரணா இருக்குன்றேன். அவர் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு சட்டமன்றத்துடைய அனுமதி தேவையில்ல, பஞ்சாயத்து நடத்துறதுக்கு தான் வேணும்ன்றது. அப்ப அடிப்படையில இது ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல் அரசியல் அமைப்புக்கு எதிராக நிக்குதுன்றோம். ஒரு மாநில அரசை மாநில அரசுடைய ஒப்புதலே இல்லாம மனோகர் பாஷா என்ன சொல்றாருன்னா 100 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கீங்க இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து சுதந்திர இந்தியால 100க்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கீங்க. எந்த அமெண்ட்மெண்ட்டும் அடிப்படை ஜனநாயக உரிமை. நான் போட்டது 5 வருஷத்துக்கான ஓட்டு, அது தானா நடந்தா பரவாயில்ல. ஒரு ஒன்றிய அரசு ஒரு சட்டம் போட்டு அந்த ஓட்டை குறைக்க முடியாது அப்படின்றதான் சொல்றோம். ஏன்னா இது எல்லாமே ஏற்கனவே நடந்து 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 அரசியல் அமைப்பு இன்னைக்கு மக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. இது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில திராவிட தலைவர்கள் பெரியார் முதற்கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர் முதற்கொண்டு இதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அதை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனை 4 மாநில தேர்தலில் இவர்கள் ஹரியானால குழப்பம் இருக்கு, யார் தலைவர் முகம் காட்ட முடியல. மகாராஷ்டிரால யார் தலைவர் யார் முதல்வர் வேட்பாளர், கூட்டணி உண்மையான கூட்டணி எதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஜார்க்கண்ட்ல ஃபேஸ் கிடையாது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாராளுமன்றத்தில் இவர்கள் ப்ராக்சியா நிறுத்தின வேட்பாளர்கள் தோற்று போயிருக்கிறார்கள். ஏன்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியுடைய பின்னடைவுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. இவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பற்றி, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் பாதுகாப்பை பற்றி இந்த கேள்விகளை திரும்ப திரும்ப மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டே இருந்தோம். அதுக்கு இவர்களுக்கு பின்னடைவு கிடைத்திருக்கிறது. இப்போ இந்த பின்னடைவை தவிர்க்கணும்னா இந்த 100 நாட்களில் இவர் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சொன்னார்ல, அதில் 5 யூட்டன் அடிச்சிருக்கீங்க. நீங்கள் கொண்டு வந்ததே நீங்களே ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் பலவீனமாயிருக்கிறீர்கள். இப்போ இந்த பலவீனத்தை மறைப்பதற்கு அதை விட கான்ஸ்டிடியூஷனலே டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட தகுதி இருக்கு, என்கிட்ட சக்தி இருக்குன்ற ஒரு ஈகோவை திருப்திப்படுத்துவதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்களுடைய தலைவர் சொல்றார். உண்மையான பிரச்சனை நீங்க இன்னைக்கு எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கீங்க இந்த 100 நாட்களில், எந்த அளவுக்கு FDI ஈட்டு இருக்கீங்க. நீங்க வந்து யுக்ரைனுக்கு போய் போட்டோஷாப் பண்ணிட்டு ரஷ்யால போய் திரும்ப அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டு ஒரு போட்டோ ஷூட்டை நடத்துறதை விட்டுட்டு ஈகோவை திருப்திப்படுத்துவதை விட்டுட்டு மக்களுக்கான பிரச்சனை நீ யாரும் மக்கள் வந்து 2 வாட்டி ஓட்டு போடுறதுக்காக கஷ்டப்படுறோன்னு அழுகல சார். வயிற்று பசிக்கு அழுகிறான், அவனுக்கு வேலை வேணும்னு அழுகிறான், நீங்க தமிழ்நாட்டில் கல்விக்கு நிதி கொடுக்கலன்னு அழுகிறான். அதை பத்தி அட்ரஸ் பண்ணுங்கன்னா அதை விட்டுட்டு என்னைக்கோ ஒரு நாள் கூடுதலா ஓட்டு போடுறதுனால 2500 ரூபாவா பாலிசி பேரலிசிஸா 5 வருஷத்துல செய்யாததை ஏங்க ஒரு எத்தனை சட்டங்களை நீங்க கொண்டு வந்து திரும்ப வாங்கியிருக்கீங்க விவசாய சட்டங்கள். அப்ப பாலிசி பேரலிசிஸ் நடக்கலையா? விவசாயிகளுக்கு என்ன சட்டம் வரப்போகுது என்ன சட்டம் வரப்போறது இல்லைன்னு தெரியல. அப்போ பாலிசி பேரலிசிஸ் நடக்கலையா? நீங்க கொண்டு வந்து தவறான சட்டங்களை கொண்டு வந்து மக்களை லூஸ் மாதிரி சுத்த விட்டா அப்ப பாலிசி பேரலிசிஸ் வராது. அத ஏங்க டிமானிட்டைசேஷன்ல எத்தனை பேர் செத்தாங்க? உங்களுடைய வேலை அப்படி. அந்த மாதிரி உங்க ஆட்சி ஒழுங்கா நீங்க போட்டோ ஷூட் அமெரிக்கால நீங்க போட்டோ ஷூட் அமெரிக்கால நடத்தல. நீங்க போட்டோ ஷூட் انا நீங்க பேசுறப்ப நான் குறுக்கில்ல. இல்ல நீங்க பேசுனீங்க எவ்வளவோ மக்களை லூஸ் நீங்க ஆக்குறீங்க, ஏமாத்துறீங்க மக்களை. நீங்க ஏமாத்திருக்கீங்களே தமிழ்நாட்டுல. நீங்க பிரச்சனை ஏங்க வேலை வாய்ப்பை பற்றி பதில் சொல்லுங்க. நீங்க என்ன வேலை வாய்ப்பு நீங்க இது வந்து மடைமாற்றக்கூடியதுங்கறீங்க. வர ஓகே நடைமுறைன்னு படுத்த முடியல. அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம என்னைக்கோ வரக்கூடிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இந்தியா இதனால தான் பின்னடைவுக்கு போகுது அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்கல்ல, அதை வச்சு ஒரு நரேட்டிவை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது இந்திய ஜனநாயகத்தை பலவீனப்படுத்துறது. மக்களுக்கான பிரச்சனைக்கு பதில் சொல்ல முடியாதனால புது புது காரணங்களையும் புது புது பிரச்சனைகளும் கொண்டு வந்து அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஒரு 2 பேரை உட்கார வச்சுக்கிட்டு இத நரேட்டிவா மாத்துறதே ஆபத்தானது. கருத்தை நீங்க சொல்ற மாதிரி அவங்க எதிர்க்கருத்து அவங்க முன்வைக்கிறாங்க சார். உங்க ஆட்சி